அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஏன் ஓட்டு பிச்சு எடுக்கிறீங்க? கண்ட கண்ட நாய்களுக்கெல்லாம் நீங்க போய் ஓட்டு போடுன்னு சொல்றாரு. வாய்ப்பே கிடையாது. மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறீங்க. உங்க அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. உங்க கொள்கையா சொல்லி ஓட்டு கேளுங்க. அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஓட்டு பிச்சு எடுக்காதீங்க. உங்க தலை ரசிகர் தளபதி தொண்டன்றானுங்க. அவங்க சத்தியமா தலை ரசிகர் செருப்பு கட்டி அடிப்போனுங்களா? நாங்க ஆர்எஸ்ல வின் பண்ணாரு 2வது 3வது 4வது. அப்பெல்லாம் வாழ்த்து சொல்றது ஒரு நண்பனா ஒரு ஃப்ரெண்டா வாழ்த்து சொல்ல வேண்டியதானே எங்க தலைக்கு. அப்பெல்லாம் சொல்லல. நீ எலெக்ஷன் நின்று இங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீ போய் மலேசியாவில் போய் மலேசியானதுமே என் நண்பன் தலை தான் ஞாபகம் வருது. யார் ரேஸ்ல வின் பண்ணாரு அப்போ வாழ்த்து சொல்றது. பத்மபூஷன் வாங்கினார் அப்போல்லாம் வாழ்த்து சொல்றது. அப்போல்லாம் எங்கள் தலையை தரலையாமா அந்த அவருக்கு. குளிர்பானத்தை எடுத்து தலை இப்படி நீட்டதுமே எல்லாம் குடிச்சிட்டு விழுந்து சேர்த்துறாங்களே தமிழ்நாட்டில். அதுக்காகவே இனிமேல் நாங்கள் எல்லாரும் கேம்பை குடிப்போம். இந்தியாவில் இது மட்டும்தான் வந்து ரொம்ப கேவலமான கூல்ட்ரிங்க்ஸா. அப்போ கொக்கோ கோலா பெப்சி மிராண்டா இதெல்லாம் என்ன அவங்க தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து வருதாம்மா? சொல்லுங்கள். தலை இதில் நடிச்சோன்னா உடனே தப்பான விஷயமா? நாங்களாம் இனிமேல் தலை ரசிகர் எல்லாமே தான் குடிப்போம். அப்போல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல வாய் பார்த்து நல்லா கேட்பேன். ஆனால் அடுத்தது பேசுங்க. ப்ரோ இது ரீ-ரிலீஸ்னே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இங்கே ராக்கியில் மட்டுமே காலையில் 9 மணி ஷோ ஹவுஸ்ஃபுல்லு டிக்கெட் இல்லை. 9 மணி ஷோ ஹவுஸ்ஃபுல்லு டிக்கெட் இல்லை. 12 மணி ஷோ ஹவுஸ்ஃபுல்லு டிக்கெட் இல்லை. 3:30 மணி ஷோ ஹவுஸ்ஃபுல்லு டிக்கெட் இல்லை. 7 மணி ஷோ இப்போ நாங்கள் பார்த்துட்டு வரோம் டிக்கெட் இல்லை ஹவுஸ்ஃபுல்லு. எல்லாருமே ஒரு 50-60 பேர் தரையில் உட்காந்து பார்க்குறாங்க சீட் இல்லாத. இப்போ 10:30 மணி ஷோ ஹவுஸ்ஃபுல்லு பார்த்துருப்பீங்க. இது சத்தியமா சொல்கிறேன். இதை மங்காத்தா வந்து ரீ-ரிலீஸ்னு சொன்னால் எவனுமே நம்ப மாட்டான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்குமே இருக்குது ரசிகர்கள். தலை ஒருத்தருக்கு மட்டுமே தான் வெறியர்கள் பக்தர்கள் விசுவாசிகள். வேற யாருக்கே இதுமாரி ஒரு ஃபேன் பாய் கிடைக்கவே மாட்டாங்க. அஜித் சாருக்கு மட்டும்தான் அது அமையும். ஆமாம் அஜித் சார் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்க்குறோம். தலை போகிற இடம் எல்லா இடமே எங்களுக்கு திருவிழா தான். பொங்கல் தான் தீபாவளி தான். எந்த இடத்துக்கு போனாலும் தேட்டரில் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை கார் ஓட்டு போனாலும் சரி எங்கே போனாலும் கையசிச்சா போதும் தரமாக வந்து நிற்போனாங்க. அந்த கார் ரேஸை பார்க்க ஆள் இல்லாமல் வந்துக்கிறாங்க. எங்கள் தலை போன பின்னாடி இன்னைக்கு 100 பேர் வருது அந்த கிரவுண்டில் பெரிய விஷயமா? இன்னைக்கு 1000 கணக்கு இருந்தாலும் இன்னைக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறாங்களா. எல்லாமே ஏகேன்னு கத்துறாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் இல்லை உலக நாடு ஃபுல்லாக ஏகே ஆகிட்டு. தலை தமிழ்நாட்டுக்கு தலை உலக நாட்டுக்கு ஏகே. எங்கள் தலையை பற்றி நீங்கள் எவ்வளோ ட்ரோல் பண்ண நாங்கள் வளர்ந்துக்கிட்டே வருவோம். ஏன்னா எங்களுக்கு கட்சியும் இல்லை. என்னடா தம்பி சொல்லுவேன்? கட்சியும் இல்லை ஒன்று ராமாண்டாலும் எங்களுக்கு பயம் இல்லை. ராம கொடியும் இல்லை கம்பமும் இல்லை கொள்கையும் இல்லை கோட்பாடு இல்லை ஒரு மட்டம் இல்லை ஒரு மயிரம் இல்லை. ஒரே பேரு தலை. அவ்வளோதான். ஓட்டுன்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. இதில் வந்து அஜித் சாரே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். எங்களோட உரிமை அது. ஓட்டுன்றது எங்க விருப்பம். அவர் சொல்ல மாட்டாரு. சொன்னாலும் நாங்கள் போட மாட்டோம். அவர் என்ன சொல்லிடுறாரு? என் படத்தை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னவர் எப்பரா நம்மளை ஓட்டு போட சொல்லுவாரு? அதெல்லாம் சொல்ல. சப்போஸ் அப்படி சொன்னாலும் நாங்க போட மாட்டோம். ஏன்னா நான் ஒரு அவரு கஷ்டப்பட்டு சில பேரெல்லாம் வந்து கோழி பிடிக்கிறதுக்கு டூப் போடுறாங்க. ஃபுட்பால் விளையாடுறதுக்கெல்லாம் டூப் போடுறாங்க. தலை மோஸ்ட்லி நடிகர் எல்லா படத்துலையுமே ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாம் டூப் போடாமல் நடிக்கிறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் கொடுத்து நடிக்கிறாரு. அவர் படத்தே வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்க பிறகு நேரம் இருந்தால் என் படத்தை வந்து பாருங்கன்னு சொல்கிற மனுஷன் என்னோட படத்தை வந்து பார்க்காதீங்கன்றாரு. அப்போ அதை எப்படி கண்ட நாய்களுக்கெல்லாம் நீங்கள் போய் ஓட்டு போடுன்னு சொல்லுறாரு. வாய்ப்பே கிடையாது. அதே போல் அம்மா இருக்கும் போதே கூப்பிட்டாங்க அந்த மனுஷனை. சிஎம் ஆஃபரையே தூக்கி போட்டு ரேஸுக்கு போனார். அப்படி இருக்கிற மனுஷன் வந்து கண்டவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓட்டு போடலாம் சொல்லவே மாட்டாரு. சொன்னாலும் நாங்கள் போடவே மாட்டோம். சரிங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் விஜய்னு சொன்னதுனால நாங்கள் சொல்கிறோம். எங்கள் தலை பத்மபூஷன் வாங்கும் போதெல்லாம் அவங்க விஜய் சார் கண்ணை மூடினார் காதை மூடிக்கினாரு. அவங்க ரசிகருக்கு வாயை மூடிக்கினாருங்க எல்லாம் மூடிக்கினீங்கல்ல. அப்போல்லாம் வந்து எங்கள் தலைவுடைய ஞாபகம் இல்லை. மலேசியாவுக்கு போய் அவருடைய படத்துக்கு போகும்போது என் நண்பன் வந்தார்னா கோர்ட்டு ஷூட்டை போடணும் மலேசியானுங்க. அப்போ மட்டுமா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா எங்கள் தலையை பற்றி? என் கார் ரேஸில் வின் பண்ணார் 2வது 3வது 4வது தான். அப்போல்லாம் வாழ்த்து சொல்கிறது ஒரு நண்பனா ஒரு ஃப்ரெண்டாக வாழ்த்து சொல்ல வேண்டியதானே எங்கள் தலைக்கு. அப்போல்லாம் சொல்லலை. நீ எலெக்ஷன் நின்று இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீ போய் மலேசியாவில் போய் மலேசியானதுமே என் நண்பன் தலை தான் ஞாபகம் வருது. யார் ரேஸில் வின் பண்ணார் அப்போ வாழ்த்து சொல்கிறது.
பத்மபூஷன் வாங்கினார். அப்போல்லாம் வாழ்த்து சொல்கிறது. அப்போல்லாம் எங்கள் தலையை தரலையாம்மா அந்த அவருக்கு. அங்கே மலேசியாவுக்கு போனோன்னா கோட் ஷூட் பண்ணோம். மலேசியானுக்கு தான் என் நண்பன் தான் ஞாபகம் வருதுன்றாரு. இதுலேயே தெரியலீங்களா எங்கள் தலை ரசிகர் டிக்கெட்டுக்காக ஓட்டுக்காக பார்க்குறேன். எங்களை எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணாலும் எங்கள் கை பேசும். என்னைக்கு எலெக்ஷன் அன்றைக்கி எங்களுக்கு தெரியும் எந்த பட்டன் அமுத்தணும் எது பட்டன் அமுத்தக்கூடாதுன்னு. எவ்வளோ சொன்னாலும் நாங்களாக தான் இருப்போம் தலை ரசிகர். இவங்க என்ன பேசிக்கிறாங்க பாருங்க. அதாவது மீடியாக்கெல்லாம் நான் எல்லா மீடியாவுக்கும் கேட்குறேன், எல்லா யூடியூப் சேனலுக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லா மீடியா சேனலுமே போகிற இடத்துலலாம் வந்து அஜித் ஃபேன்ஸோட ஓட்டு வந்து விஜய் போடுங்களான்னு கேட்குறாங்க. கேப்டன் கட்சி தொடங்கினார், அஜித் ஃபேன்ஸோட ஓட்டை எதிர்பார்க்கல. சரியா? கமலஹாசன் கட்சி தொடங்கினார், எதிர்பார்க்கல. சரத்குமார் கட்சி தொடங்கினார், யாருமே எதிர்பார்க்கல. சீமான் கட்சி தொடங்கினார், யாருமே எதிர்பார்க்கல. நீ வந்து அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஏன் ஓட்டு பிச்சு எடுக்கிறீங்க? போகிற இடத்துலலாம் அவங்க தான் ஓட்டு பிச்சு எடுக்கலாம். மீடியாக்காரன் இதே கேள்வி கேட்குறீங்க. தொடர்ந்து நான் கேட்குறேன். நான் எந்த படத்துக்கு அட்டகாச ரிலீஸ் போனால் இந்த கேள்வி கேட்குறீங்க, குட் பை டாக்லி படத்துக்கு போனால் அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ மங்காத்தா படத்துக்கு வந்திருக்கோம், இங்கே அந்த கேள்வி தான் கேட்குறேன். அஜித் ஃபேன்ஸோட ஓட்டு இல்லாத உங்களால் ஜெயிக்க முடியாதா? நான் கேட்குறேன். நானா சொல்கிறேன்னா உங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க, உங்க அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. உங்க கொள்கையா சொல்லி ஓட்டு கேளுங்க. அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஓட்டு பிச்சு எடுக்காதீங்க. அவர் வந்தாலே 10 நிமிஷம் தான் பேசுறாரு. யாரு? விஜய் அவர் வந்தாலே 10 நிமிஷம் பேசுறேன் பத்தியா என்கிட்ட கேக்குறீங்க? இவங்கெல்லாம் வெறும் ஃபேன்ஸ் இல்லை, ரொம்ப ஜென்யூனான ஃபேன்ஸ். அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து உண்மையிலேயே ஜென்யூனான ஃபேன்ஸ். கேம்பால வந்து நடிச்சது வந்து எல்லாரும் ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அதை பத்தி என்ன கேட்குறீங்க? அது ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ அஜித் சாரோட நானும் ஒரு டயாட் ஃபேன். அவர் வந்து எந்த ஒரு ஆடுக்குமே அவர் நடிக்காதவர். ஆடுன்ல அவர் ப்ரொமோஷன் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது, மக்களுக்கு எதுவும் தப்பாக போயிடக்கூடாதுன்ற ஒரு பிரின்சிபலோடு இருக்கிறார். ஆனால் நம்ம சேம் டைம் யோசிக்கணும். இப்போ வந்து அவர் கார் ரேசிங்கில் வேர்ல்ட் லெவலில் என்கேஜாக இருக்கார். நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு 15K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களே, ஆஃப்டர் ஆல் ஒரு 10K 15K இருக்கிறவங்களே எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ மணிக்காக பண்ணுறாங்க. அவர் அந்த லெவலில் இருக்கார். எவ்வளோ பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். கேம்பாக மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்கள டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே அவர் ஃபில்டர் பண்ணி ஏதோ கேம்பாக பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ப்ரெஷரைஸ்டில் தான் இதை பண்ணியிருப்பாரு. சேம் டைம் அவங்களுக்கும் ஸ்பான்சர் தேவை. கண்டிப்பாக அந்த லெவலில் இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராடக்ட்க்கு ஸ்பான்சராக இருந்தாகுன்ற கட்டாயத்தில் கூட பண்ணியிருக்கலாம். அதனால அவர் மேலே தப்பான இம்ப்ரெஷனோ ஹர்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அது நடக்கும், இட் ஹேப்பன்ஸ். இந்த அட்லீஸ்ட் இப்பயாவது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலி அவர் ப்ரொமோஷன் மாதிரிலாம் பண்ணல, அதுக்காக பெருசாக ப்ரொமோஷனாக பண்ணல. ஜஸ்ட் அவர் இப்போ நீங்கள் அந்த பிராண்டில் பாருங்கள், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு நின்று கண்டிப்பாக போஸ்ட் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அந்த கார் ரேசிங் மோட்டார்ஸ்ன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் பைக்காக இருக்கட்டும் இல்லை வேற ஒரு ஈவெண்ட் எடுத்து பண்ணாலுமே ஏதோ ஒரு ப்ராடக்ட்காக நிற்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஸ்டில் தான். அதுக்காக அவருக்கு இது கொடுங்க அப்படின்னு வேர்ட் பை வேர்ட்ஸில் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை, ஜஸ்ட் போஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அது ஸ்பான்சருக்காக தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும்ல. சுயநலன்னு பார்க்கக்கூடாது. அவர் சுயநலமாக இருந்தாலும் அவர் அந்த என்ன ஆக்சுவலி அந்த சுயநலத்திலுமே பொதுநலம் இருக்கு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி கண்டிப்பாக ஒரு 1000 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவர் என்ன பணத்தை கொடுப்பாரு பாவம்? ஸ்பான்சர் இல்லாமல் எவ்வளோ அவுட்புட் அவர் கொடுப்பாரு? ஸோ அவங்களுக்காகவும் பண்ணுவார் இல்லையா, அவருக்காக மட்டும் இது பண்ணல, அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்காக தான் இப்போவும் பண்ணியிருக்காரு. வேணுன்னே இந்த எங்கள் தலை படத்துக்கு இந்த ரீரிலீஸ் பண்ணுறப்போ கூட்டம் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக டிக்கெட் எல்லாம் வந்து ஆன்லைனில் கொடுத்துட்டுருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சு டிக்கெட் கிடைக்காத மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வன்மையாக தலை ரசிகர்கள் அது கண்டிக்கிறோம். எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க? நாங்கள் யார் பேச்சுக்கினா போகிறாரா தலை? அவர் நவோ அவர் லைஃப் நவோன்னு இருக்கிறாரு. ரொம்ப இந்த வாட்டி பண்ணாங்க. அப்படி இருந்தோம் நாங்கள் மீறி வந்து பார்ப்போம், வந்து சாதிப்போன்னு வந்துட்டோம். செம்ம என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் மட்டும் தனியாக ஓடுறார் ரேஸுக்குன்னா. ரேஸுன்னா சிங்கிளாக ஓடுறது தான் ரேஸு. இப்போது எங்கள் தலை வந்து கன் ஷூட் பண்ணார், அப்போ நிறைய ட்ரோல் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது 2 வீலர் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, கார் ரேஸ்க்கு போனார். கார் ரேஸுன்றதுன்னா ரோட்டில் ஓட்டுற ஆட்டோ மாதிரிங்களா? அதுக்கு எத்தனை 100க்கு மேலே கணக்கான கோடிங்களை கொடுக்கணுமா? அப்போ அவ்வளோ பணம் அவர் கொடுத்து அவருடைய ஆசை, அவருடைய லட்சியம், அதுக்காக அவர் போயிருக்கிறாரு. அதை வந்து நீங்கள் ட்ரோல் பண்ணால் எப்படி? அது அவர்னா தன்னுடைய ரசிகர்கள் வந்து போஸ்டர் ஓட்ட விட்டுருக்காரா, இல்லை பேனர் ஓட்ட வச்சுருக்காரா? அதாவது அரசியலுக்கோ இல்லை மற்ற விஷயமோ வேறு என்ன பண்ணியிருக்காரா? அவருடைய ஃபேன் அது, அவருடைய ஒரு ஆசை, அவர் போயிருக்கிறாரு. அதை ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க?
இது மாதிரி தலைக்கு படமே இல்லைன்னா இப்போ நீங்கள் யாரா எடுக்க போகிறாங்களா? படம் இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன எடுக்க போகிறீங்களா? வந்து சரி படமே இல்லைன்றவங்க எப்படி இப்படி ரீரிலீஸ்க்கு இவ்வளோ ஜனம் இவ்வளோ ரசிகர் எப்படி வர முடியும்? இப்போ நீங்கள் பாருங்கள், அம்மாடி சொல்லுவாங்க ரீரிலீஸில் இவ்வளோ மங்காத்தா இவ்வளோ கோடி சம்பாதிச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். கேம்போ வந்து தலை ரேஸுக்கு போன பின்னாடி வந்த கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது. அது 70 ஆண்டுகளுக்கு முன்னையே வந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போது அஜித்துக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் வேணும், கார் ரேஸுக்கு ஸ்பான்சர் வேணும். அது வந்து கோடி கணக்கில் கொட்டி அவர் அங்கே பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் எவனும் வந்து அஜித்து நீ கவலைப்படாதப்பா, நாங்கள் உங்கள் ரேஸுக்காக எவ்வளோ செலவு பண்ணணுமோ இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலையோ எவனும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ அம்பானி வந்து அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்போ நான் அக்ரிமெண்ட் போட்டால் ஒரு விஷயம் வைப்பாங்களா? அப்போ அந்த கேம்போ கூல்ட்ரிங்க்ஸ் பற்றி ஏன்பா தமிழ்நாட்டில் வீரான்னு ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்து கவர்மெண்ட்டே வெக்கமே இல்லாத வெளியிடுது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோன்னு இப்போ அவர் கேம்போ அப்படி கொடுத்தோன்னே எல்லாரும் போய் குடிச்சு மயக்க வந்து செத்துறாங்களா? அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சவங்களாம் செத்துறாங்களா? என்ன பண்ணார் அவருடைய ஆசை, அவருடைய கார் ரேஸுக்கான பணம் தேவைப்படுது. அதுக்காக தன்னை யாரும் சப்போர்ட் பண்ணி எதுவும் பண்ணலன்னும் போது தன்னை சப்போர்ட் பண்ணது அம்பானி கம்பெனி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒரு விளம்பரம் பண்ணணும், நாங்கள் வந்து இது எடுத்துருக்கோம், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நீங்கள் ஒரு விளம்பரதாராக வாங்கணும் கோடி போட்டு அவருக்கு முதலீடு போட்டு அவர் வந்து கார் ரேஸில் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்காக அந்த 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 குளிர்பானத்தை எடுத்து தலை இப்படி நீட்டதுமே எல்லாம் குடிச்சிட்டு வந்து சேர்த்துறாங்களா தமிழ்நாட்டில்? சொல்றாங்க சொந்த படத்துக்கே ஒரு ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாரு. ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் நான்லாம் இதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டேன். எங்கள் தலைக்காக கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்காகவே இனிமேல் நாங்கள் எல்லாரும் கேம்பா குடிப்போம். நீங்கள் வந்து இது ஓவர் சீனு ஓவர் பில்டப் பண்ணிங்கன்னா எங்கள் தலைக்காக நாங்கள் எல்லா பில்டப்பும் பண்ணுவோம், எல்லா சீனும் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம் நாங்கள். ஏண்டா தமிழ்நாட்டில் வீரன் ஒரு மதுபானம் எடுத்துன்னு வந்து இளைஞர்களும் எல்லாரும் கெடுக்கிறாங்க. பப்ளிக்காக கஞ்சா போதில் பசங்க ஆடுறானுங்க. அதிலலாம் கெட்டு போகாத இந்த தமிழ்நாடு எங்கள் தலம் வந்து இப்படி கேம்போ அப்படின்னு கெட்டு போயிட்டுமா சொல்லுங்கள்? இந்தியாவில் இது மட்டும்தான் வந்து ரொம்ப கேவலமான கூல்ட்ரிங்க்ஸா? அப்போ கொக்கோ கோலா, பெப்சி, மிராண்டா இதெல்லாம் என்ன அவங்க தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து வருதாம்மா? சொல்லுங்கள். தலை இதில் நடிச்சோன்னா உடனே தப்பான விஷயமா? நாங்களாம் இனிமேல் தலை ரசி எல்லாமே இதை குடிப்போம். அப்போல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல, வாய் பார்த்து நல்லா கேட்பேன், வாங்க அடுத்தது பேசுங்க. ரொம்ப எரிச்சலாகுது. அதுதான் காண்டு, அதுக்கு பேர் தான் காண்டு. யாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாருமே வாழ்த்தோட தான் கையில். ஒரே விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க எங்கள் ஆப்போசிட் எங்களெல்லாம் ஆமை குஞ்சுங்கன்னு. சத்தியமாக நாங்களாம் ஆமை குஞ்சுக்கு தான். ஏன் தெரியுமா? ஆமை வந்து யாரையும் நம்பி தான் குஞ்சுங்களை போய் முட்டை போடாது. கடலில் போய் கடல்லேருந்து வந்து மணலில் நோண்டி 150 முட்டை 200 முட்டை போடுமா. போட்டு தாய் போயிடும். அந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக வெடித்து அதுவாக வெளியே வந்து தன்னை பெத்த தாய் கடலில் இருக்கிற தன்னம்பிக்கையோடு அந்த மணலேருந்து கடலுக்கு வரும். அதனால் நாங்களும் தன்னம்பிக்கையோட தலை ரசிக்க என்றைக்குமே இருப்போம். உண்மையிலே நாங்களும் ஆமை குஞ்சுங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர் அரசியல் வந்திருக்காரு. இப்போ திரையில் வந்து எதிர்த்துருந்தவங்களே இப்போ தலை ஃபேன்ஸ்லாம் வந்து எங்களுக்கு தான் ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன் முன்னாடி சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இதுக்கு மாதிரி ஏற்றுக்கும் போட்டியாக இருந்தாங்க தலை ரசிகர் தளபதி. இப்போ அவர் அரசியல் கொண்டாட தலை ரசிகர்லாம் தளபதி தான் ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையான தலை ரசிகருங்க எவ்வளோ அப்படிலாம் போக மாட்டாங்க. அவர்னா கட்சி ஆரம்பிச்சுன்னா 10-15 வருஷம் ஆயிடுச்சுல, அவருடைய கொள்கையெல்லாம் பார்த்து எங்கள் தலை ரசிகர் அடடா இவ்வளோ நல்ல கொள்கைலாம் இருக்குது, நம்ம போய் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போகிறதுக்கு அப்படிலாம் கிடையாது. இப்போவும் சொல்கிறானுங்க ஒரு சிலர்லாம், நாங்கள் தலை ரசிகர் தளபதி தொண்டன்றானுங்க. அவங்க சத்தியமாக தலை ரசிகர் செருப்பு கட்டின்னு அடிப்போனுங்களாம். நாங்களாம் தலை ரசிகர். ஏன்னா இங்கே வந்துக்கிறவங்க ஒருத்தரும் ஒரு கட்சிக்காரங்க, ஒரு இதுங்க ஒருத்தவங்க யாரும் அப்படிலாம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு போகிறான்னா அவன் ஒன்று பதவி ஆசையில் இருக்கணும், இல்லை பண ஆசையில் இருக்கணும், இல்லையா பில்டப்பில் இருக்கணும். இவனுக்கு தான் போவானுங்க. தலை ரசிகருங்க யாரும் அப்படி போக மாட்டாங்க. அப்படி போகிறாங்கன்னா அவனுக்கு உண்மையான தலை ரசிகரே கிடையாது. அப்பா மிராண்டா பண்ணலையா, கொக்கோ கோலா பண்ணலையா, எது கெடுதல் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது.
அஜித் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கெடுதலா? இதுதான் உங்களுக்கு வந்து தெரியுமா? எந்த கூல்ட்ரிங்க்ஸ் நல்லதுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் எங்கள் தலைக்கிட்ட சொல்லி நடிக்க வேணாம்னு சொல்லிடுறோம். அது ஒரு பாட்டு பாடு. விஜய் நடிச்சது ஆமா, அப்போ மட்டும் அப்போ கேட்க மாட்டீங்க, இப்போ மட்டும் ஏன் கேட்குறீங்க தலைவா? தலை நச்சா மட்டும்தான் உங்களுக்கு குறையா தெரியுதா? சொல்லுங்க, தப்புன்னா சொல்லுங்க, நான் எங்கள் தலைக்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் சொல்ல கேட்டுப்பாரு, நாங்கள் சொல்கிறது எங்கள் தலைக்கு வேலை வைக்க. ஆமாம் சொல்லு. சொந்த படத்துக்கே வந்து ப்ரொமோஷன் வர மாட்டாரு சார், இது மங்காத்தா எங்கள் படம், அதை பற்றி கேளுங்க. அவர் விஜய் பற்றிலாம் எங்கே கேட்குறீங்க? எங்கள் படத்தை பற்றி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்களுக்கு எது சண்டை முட்டி விடுறீங்க? நியாயமான கேள்வி சொல்லிட்டாரு சாரு. கரெக்டாக கேளு, கரெக்டான பதில் நாங்கள் சொல்கிறோம். விஜய் படம் நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான். படம் வந்தாலும் எங்க தலை இது ரீரிலீஸ் ஆனாலும் அது புது படம் மாதிரி தான் தலை ரசிக்கிறாங்க. தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க. இப்போ எத்தனையோ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆனா இது பழைய படம் 14 வருஷத்துக்கு முன்ன வந்த படம் என்னவோ நீங்க சொல்றீங்க. ஆனா ரசிகரை பாருங்க, கொஞ்சம் அங்க பாருங்க, மணி 10:30 இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. புது படத்துல போய் பாருங்க, எல்லாம் ஓட்டின்னு உக்காந்துக்கிறாங்க. எங்க தலை படத்தை பாருங்க, கார் ஓட்டினுக்கிறேன். ரொம்ப இதை ஃபஸ்ட் டைம் நான் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கேன். அதாவது ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பயங்கரமான செலிப்ரேஷன். இது வந்து மார்னிங் டைம் தான் அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்போ 10:30 ஆகுது, இன்னமும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் என்கேஜாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு மாசான ஒரு ஃபேன்ஸ் யாருக்காச்சும் கிடைப்பாங்களா? இல்லை, சத்தியமாக யாருக்குமே இருக்காது. அஜித் சார் தவிர வேறு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ்